ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுக்கு மேட்சாக நம்ம இடுப்புக்கு பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், 4 இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன். 2 பக்கமும் தையலுக்கு போச்சுன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பெல்ட்டினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு எடுத்துக்கிறேன். சென்டர் பாயிண்ட்டில் இந்த எல்லோ ஃப்ளவர் வர மாதிரி இதுக்கு உள்ள லைனிங் கொடுத்து 2 பக்கமும் நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், மடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்னரில் பாருங்கள், இதை மடித்து நான் இதுக்குள்ளார நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு வச்சு இதை நம்ம ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நல்லா 2-3 தையல் போட்டிங்கன்னா அது கழண்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த நாட்டினுடைய இந்த கார்னரில் நம்ம மணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வெறுமனே கிளாத்லேயே நம்ம அந்த வி ஷேப்பு தைப்போம் இல்லையா, அது போல் நம்ம தைச்சி எடுத்துடலாம். இது ஸ்டெப் ஸ்டெப்பாகவும் தைச்சிக்கலாம், இல்லை ஒன்றே போதுன்னாலும் விட்டுடலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்கில் சாரீக்கு மேட்சாக அது பெல்ட்டு போடுறாங்க. நீங்கள் பாருங்கள், அதை நான் லாஸ்ட்டில் வீடியோ போடுறேன். அழகாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பக்கத்தில் அதே போல் அந்த கார்னரை மடித்து நம்ம முக்கோணமாக அதை மடித்து நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த நாட்டு வர இடத்துல மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு 2-3 தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடில் அதே போல் நம்ம அந்த கிளாத்தில் நம்ம முக்கோண ஷேப்பை நம்ம கட் பண்ணி தைச்சிடலாம். இது நம்ம விருப்பம்தான், நிறைய ஸ்டெப்பு வச்சு நம்ம தைச்சிக்கலாம், இல்லை ஒன்றே போதும்னாலும் ஒன்றே விட்டுடலாம். மணி வச்சும் நம்ம நீட்டாக மாடலாக தைக்கிறதுனாலும் மணி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.